எந்த ஒரு போராட்டங்கள் ஆனாலும் நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல போகணும். ஒரு போராட்டம் வருது, கர்த்தருடைய சமூகத்துல போகணும். ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தேவ சமூகத்துல போகணும். ஒரு தேவை வருது, தேவ சமூகத்துல போகணும். வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியதான ஒரு லக்குகள் வருகிறது, தேவ சமூகத்துல போகணும். எல்லாம் கர்த்தாவே நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் எனக்கு செய்யணும் சொல்லி நீங்க வாழ பழகி விட்டீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ பழகிட்டீங்க சொன்னா ஒரு நாளும் தோல்வி நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை சிந்தையை செலுத்துவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 73-74 வசனங்கள். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இங்கே பேதுருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளதான ஒரு தோல்வியை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் தோல்விகள் வரலாமா? வரக்கூடாது. வாழ்க்கையில் தோல்விகள் வரலாமா? வரக்கூடாது. ஆனால் அநேக சமயங்களில் வாழ்க்கையில் தோல்வி வந்து விடுகிறது. தொழிலிலே தோல்வி வந்து விடுகிறது, வாழ்க்கையிலே தோல்வி வந்து விடுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி வந்து விடுகிறது. அப்படி தோல்விகள் வரும்போது அந்த தோல்வியிலே மாண்டு போனவர்கள் அநேகர், ஆனால் மீண்டு வந்தவர்கள் சிலர் என்று நம்ம பார்க்கிறோம். மீண்டு வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், மேன்மை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அதில் அமிழ்ந்து போனவர்கள் தங்கள் வாழ்க்கை இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு நல்ல உதாரணம் என்று சொன்னால் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை அவர் செய்தார். அவர் தவறுன்னு சொல்வதை காட்டிலும் ஒரு பெரிய பாவம் என்று சொல்லலாம். என்ன பாவம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிட்டார். யார் அது? இயேசுநாதர் 12 இயேசுநாதர் அவர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இரவெல்லாம் ஜெபித்து பிதாவினுடைய அந்த தேர்ந்தெடுத்தலின்படி சொன்னபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 ஒருவர் தான் பேதுரு. அது மாத்திரமல்ல, இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் இருந்தவர். அவர் இயேசுவை பின்பற்றி வரும்போது தான் செய்து வந்த தொழில் அப்படி விட்டுட்டு ஓடி வந்தவர், எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி வந்தவர். அவர் நிறைய பாராட்டக்கூடிய சிறந்த குணங்கள், அநேக 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 ஆயிரமான குணங்கள் பேருந்திடத்தில் இருக்கிறது. அப்படி உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. விட்டுட்டு வந்தார். இரவும் பகலும் இயேசுவோடு இருந்தார். ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் முன்னாடி இருந்த சால்வ் பண்ணார். அப்படிலாம் இருந்தவர். ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இயேசுவான சொல்கிறார், ஒரு மணி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஜெபம் பண்ண முடியலை. இயேசு சொல்கிறார், என் நிமித்தம் நீங்கள் இடரல் அடைவீர்கள் சொன்னார். அப்பயும் சோதாரிக்கலை. நாட்கள் வந்தது. இயேசு கைது செய்யப்பட்டு அங்கே விசாரிக்கப்படும் போது அங்கே பேதுரு 3 முறை மறுதலித்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமானவும் பண்ணி அவர் துணிச்சிட்டான்னு பார்க்கிறோம். ஒரு மோசமான ஒரு நிலைக்குள்ள அவர் போனார். அவ்வளோதான் அவருடைய லைஃபு. ஆனால் அப்படி போனாலும் அவர் மீண்டு அவர் எழுந்து அவர் மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ததை, சாதித்ததை
நான் வேதத்தில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களில் பிரதான அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, தேவன் இவரை கொண்டுதான் முதலாவது ஆரம்ப சபையை இவரை கொண்டுதான் கர்த்தர் துவக்கினார். கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக நினைச்சார், அவர் மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பேதுருடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்தது உண்மைதான். ஆனால் அவர் மீண்டு ஒரு சாதிக்கிறவராக நினைத்து விட்டார், மாறிவிட்டார். ஆனால் அதே சமயத்தில் யூதாஸ் காரியத்து அவனும் 12 ஒருத்தன் தான். ஆனால் இவன் வித்தியாசமான விதத்திலே அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்தான். பேதுரு செய்த தவறா பாவமா? யூதாஸ் காரியத்தை செய்தது தவறா பாவமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சின்ன பாவம் பெரிய பாவம்ன்ற மேல நம்ம யூகிக்கக்கூடிய நிலைதான் இருக்குது. அவன் திட்டமிட்டு காட்டி கொடுத்துட்டான், இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். ஒருத்தன் மீண்டு வந்துட்டான், யூதாஸ் காரியத்தை மீண்டு வராதபடி தன் தோல்விகளை மாண்டு அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். அவனுடைய வாழ்க்கை அழிந்து போனது. அநேகரை, ஆயிரங்களை, லட்சங்களை கிறிஸ்துவுக்கு ஜீவனுக்குள்ளே கொண்டு வரக்கூடியவன் தன் ஜீவனை இழந்து போனதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான நிலைகளிலே அதை நாம் அணுகுவோம் என்று சொன்னால், நாமும் மீண்டெடுத்து பேதுருவை போல சாதிக்கிறவர்களாக, வெற்றி பெறக்கூடியவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அநேக சமயங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோற்று போகிறோம்? ஏன் ஒரு விசுவாசி வாழ்க்கையிலே தோற்று போகிறார்? ஏன் இந்த தோல்வி வருகிறது? ஒரு கேள்வி. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உண்மைதானா? வசனம் உண்மைதான். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்போ நாம் எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏன் வாழ்க்கையிலே தோல்வி வருகிறது? ஏன் பேதுருடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்தது? அதுக்கு காரணம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாய் இந்த காரியங்களை அணுகினோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை தவிர்த்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். பேதுரு வாழ்க்கையில் அவர் போன அந்த சறுக்கு பாதை அல்லது தோல்வி எதனாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இயேசு சொல்றாரப்பா, காரியம் இப்படி இருக்குது, ஒரு மோசமான சூழ்நிலை வருது, நீங்க எல்லாம் சிதறடிக்கப்படுவீங்க, நீங்கள் இடரல் அடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது, இடரல் அடைய போறீங்க, ஜாக்கிரதை. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். போதும். என்ன சொல்றாருன்னா, பேதுரை பாருங்க, யார் இடரல் ஆனாலும் சரி, யார் பின்மாறி போனாலும் சரி, யாரும் மறுதளிச்சு போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், காடை தூக்கி விட்டுக்கிட்டான். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு நான் ஒரு பிரச்சனையே எனக்கு வராது. நான் நினைக்கிறேன், அவர் தன்னை குறித்து எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாக எண்ணி இருக்கிறார். தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிகவும் அதிகமாய் ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை வருப்பா, என் நிமித்தமாக நிறைய பேர் இடரடையக்கூடியதான வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு வராது. எப்பா இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். இல்லை இல்லை, நான் போவேன், எனக்கு என்ன நடக்கும், இதை செய்யாத, உனக்கு அங்கே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் ஆண்டவரே நான் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நாம் இருக்கிறோமோ அதுக்கு அதிகமாய் நம்மை குறித்து நாம் மதிப்பு செய்து கொள்ளுதல் அல்லது நாம் நினைத்து கொள்ளுதல். அப்போ
விதத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல், அப்போ மனுஷனாக இருந்தால் சோதனை உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, மனுஷனாக இருந்தால் சோதனை உண்டு. சோதனைன்னு வராதுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறது? எனக்கு சோதனையை வராதுன்னு சொன்னால் என்ன சொல்வது? அப்போ மனுஷனுக்கு எல்லாருக்கும் சோதனை இருக்க தான் செய்கிறது. அப்போ இடரல் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மோசமான சூழ்நிலை வருது, வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அவன் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் சொல்லும்போது மற்றவெல்லாம் அமைதியாக இருக்கிறான். ஆனால் பேதுரு என்ன செய்கிறாருன்னா, எப்படி ஆண்டவரிடத்திலே அவர் பேசியிருக்க வேண்டும், ஆனது எப்படி பேசியிருக்க கூடாது, எப்படி ஆண்டவர்கிட்ட பேசியிருக்க வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும், நாங்கள் இடரல் அடையாதிருப்பதற்குரிய கிருபையை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, இல்லை 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 இல்லை, யார் இடரல் அடைந்தாலும் நாம் இடரல் அடைய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வழியிலே பாவம் படுத்திருக்கும், வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். இல்லை இல்லை, நான் மிதிச்சுப்பிட்டு உள்ளே போயிடுவேன். பாவத்தோடு விளையாடக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தோடு என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்ய இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும். யாருக்கு போராடும்? யாருக்கு போராடும்? நீ மனுஷனாக இருந்தால் போராடும், கல்லாக இருந்தால் போராடாது. எல்லாருக்குள்ளும் அந்த போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய நிலையை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நான் பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லும்போது, பாவத்துக்கு தப்பித்துக் கொள்கிற வழிகளை தேவன் உண்டாக்கி தருவேன். நாங்கள் மற்ற மாதிரிலாம் கிடையாது. போனோம்னா சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகளிலும் அப்படித்தான், தொழில்களிலும் அப்படித்தான், படிப்பிலும் அப்படித்தான், குடும்பத்திலும் அப்படித்தான். ஒவ்வொரு காரியங்கள் வரும்போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதை கண்டு அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். ஆனால் தோல்வி என்ன செய்யாது? வரவே வராது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும்போதெல்லாம் ஒன்றை நல்லா விளங்கி கொள்ளணும். தோல்வி வாழ்க்கையில் முடிவல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதை தாண்டி நான் வெற்றிக்கு நேராக போக முடியும். பக்கத்தில் சொல்லுங்கள், தோல்வி முடிவல்ல, தோல்வியை தாண்டி வெற்றிக்கு நேராக நான் போக முடியும். அல்லேலூயா. அதுக்காக தோற்கணுங்கிறது அல்ல, தப்பு செய்யணுங்கிறது அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இதில் 69, 70 வசனங்கள் வாசிங்க. 26ஆம் அதிகாரம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அல்லேலூயா. அந்த அம்மா அந்த கேட்குது, ஏய் நீ இந்த ஊருக்காரன் தானே, நீ அவரோடு இருந்தவன் தானே. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? ஏம்மா என்ன சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, உங்களை பார்த்து கேட்குறாங்க, ஏய் நீ கிறிஸ்தவ தானே கேட்குறாங்க. நீ கிறிஸ்தவன் தானே கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? இவன் என்ன சொன்னான்? அப்படியா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இன்னைக்கு அநேக சமயங்கள் என்ன சொன்னால், மற்றவங்க தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க. இந்த அம்மா இயேசுவோடு கூட நான் இருந்தேன்னு நினைச்சா ஏதாச்சும் எனக்கு பிரச்சனை வந்துடும். ஆகினால என்ன செய்யறதுன்னு சொன்னால், மற்றவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
கர்த்தர் சொன்னீங்க, உலகத்திற்காக உலகம் நம்ம என்ன நினைக்கும் என்று நினைத்து அவர்களுக்கேற்றபடி நீங்கள் வாழ நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக தோல்வி வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் தோல்வி வரத்தான் செய்யும். நீதிமொழிகள் 29:25 விதமாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நல்ல நிச்சயம். மனுஷனுக்கு பயப்படும் பயம், அந்த பயம்தான் அவனுக்கு கண்ணியா இருந்தது. இயேசுவை மறுதலிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு அவனை கொண்டு போய் விட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எந்த அடைக்கலத்திலே? ஆமாப்பா, நான் தான்ப்பா. இப்ப என்ன கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நினைச்சிருந்தாக்க சரித்திரமே மாறிந்திருக்கும். பேருடைய சரித்திரமே மாறி இருக்கும். இப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில நாம் மனிதர்கள் நம்மை குறித்து எப்படி நினைப்பார்கள் என்று சொல்லி ஒருபோது நினைக்கக்கூடாது. மனுஷனுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பார்க்குறோம், நீ கிறிஸ்தவனா? ஆமாப்பா, நான் கிறிஸ்தவன் தான். நான் இப்படி இருந்தேன். அது ஒரு நல்ல வாய்ப்பு, சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அங்கே மறைச்சிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி மறைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்ன செய்கிறது? நமக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையிலேயே அதை நாம் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அதை பண்ணும்போது என்ன செய்ய சொன்னால், அவர் நினச்ச உடனே அது என்ன நடந்தது அப்படி சொல்லிவிட்டார். பேதுரு சொல்லிட்டார் என்ன நடந்தது. எல்லா சந்தோஷமும் போச்சு. துக்கம், வேதனை, மனசஞ்சலம், போராட்டம், அழுக 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 அழுக. துக்கம், சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. உங்கள் அடையாளத்தை நீங்கள் மறைத்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு மிஞ்சுவது என்ன? துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் தான். நீங்கள் அடையாளத்தை நீங்கள் காமிச்சு பாருங்க. நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி பாருங்க. தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதையும் நீங்கள் தோல்வி அடையாமல் வெற்றி அடைவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. ஆகையினால மற்றவங்களுக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. எங்கள் அண்ணி சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அத்தான் சொன்னாங்க, என் வீட்டம்மா இல்லைங்க. அவருக்கு சில சகோதரி மாதிரி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கடைசியில் சொல்லுவாங்க, இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இது எல்லாமா செய்ய சொல்கிறாரு, நம்ம அடையாளத்தை மாற்ற சொல்கிறாரு, வேஷம் போட சொல்கிறாரு. இல்லை, என்ன செய்வானா கடைசியில் எங்கள் வீட்டுக்காரரு உண்மைதானா எல்லாத்தையும் அவர் மேலே பழிய போட்டுருவாங்க. சகோதரர் சும்மாவா? எங்கள் வீட்டம்மா ஒரு அவங்க அப்படின்றாங்க. இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை தவிர்க்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தான் உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், போகிறதுக்கு போகும்போது ஒரு பைபிளை கையில் வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்கட்டும். ஆமாம், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவன் பரிசுத்தமானவன், நீதியுள்ளவன், உண்மையுள்ளவன், அவன் தேவனுடைய பிள்ளைங்கிற பார்க்கட்டும். இருந்தாலே பக்கத்தில் எவனும் வரமாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம யாரும் தெரிஞ்சாலே பக்கத்தில் என்ன வராது? பாவம் வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் பேசுகிறாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். என்ன பேசுறாரு? நீ சொல்லுவது எனக்கு தெரியாது. அப்படியா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. இவர் யாரு? இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தவர்.
வயதெல்லாம் குறைஞ்சது 50 வயசாவது இருந்திருக்கணும் அவருக்கு. வயதில் முதிர்ச்சி உள்ளவர், அனுபவங்களை முயற்சி உள்ளவர். ஆனால் பேசுகிற எப்படி பேசுகிறாரு? ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி பேசுகிறார். யோசிக்காமல் டக்குன்னு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் சொன்னால் நம்ம யார் எப்படிப்பட்டவங்கன்றதை யோசித்து பேச வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உதாரணம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் பயந்தீர்கள் என்றால் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? பயத்து. இப்போ அவருக்கு என்ன ஆகிட்டு? பயம் வந்துருச்சு. பயந்ததுனால பயத்தின் வார்த்தை அவங்க வெளிப்படுகிறது. என்ன பயத்தின் வார்த்தை? எனக்கு தெரியாது. இது என்ன வார்த்தை? ஏய், இது யாரா எடுத்தா? எனக்கு தான் தெரியாது. உண்மைதானா? வீட்டில் நடக்குதா? இங்கே இருந்தது எங்க? இவன் தான் எடுத்திருப்பான். ஆனால் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாது. என்ன சொல்லணும்? ஆமாம், எடுத்தேன், தேவைப்பட்டுச்சு, எடுத்தேன். இப்போ வேணுமா? என்ன செய்யணும்? சொல்லணுமா இல்லையா? எனக்கு தெரியாது. நம்ம வாயில் அப்படி தானே வருது, யோசிக்காமல் பேசுகிறோம். அப்புறம் இப்படி சொல்லிவிட்டவங்களுக்கு அதுக்காகவே என்ன செய்ய அதை மறைக்க வேண்டியிருக்கு. ஒரு பொய் 1000 பொய்யை என்ன செய்து விடுறது? மாறி விடுகிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நாம் யோசிக்கிறோமோ அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். விரக்தி மனப்பான்மை நமக்குள்ள இருந்தால், நான் விரக்தியான உடைய விரக்தி மனப்பான்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆள் விரக்தியாக இருக்கிறார், அவர் எப்படி நடந்துக்கொள்வார், எதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபமான, எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காரு வச்சுங்களேன். அவர் என்ன இருக்காரு? ஏதோ ஒரு விரக்தி இருக்குது, ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு காரியத்தில் அவருக்கு ஏமாற்றம் இருக்கிறது. அந்த ஏமாற்றம் ஒரு விரக்தியாக மாறி அவர் எதுக்கு தான் கோவப்படுறார். பக்கத்தை பார்த்து, அடிக்கடி கோவப்படுறீங்களா? கோவப்படுறீங்களா? ஏதோ விரக்தி உள்ள இருக்குது. இது முதிர்ச்சியின் அடையாளம் அல்ல. முதிர்ச்சி இல்லாமல் பேசுறது. நம்முடைய வாயிலே பொறாமையான வார்த்தை, விரக்தி மனப்பான்மை நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் பொறாமையாக இருக்கீங்க வச்சுங்களேன், எதை தான் பேசுவீங்க? பொறாமையான வார்த்தைகள் தான் பேசுவீங்க. அப்போது நம்முடைய சிந்தையில் எது இருக்குதோ அது வெளியே என்ன செய்ய வரும். அப்போ நம்முடைய இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா, முதிர்ச்சியற்ற ஒரு வார்த்தைகள் செயல்பாடுன்னு பார்க்குறோம். காலத்தை பார்த்தால் நம்ம யார் இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? போதார்னா எப்படி? ஒரு பாஸ்டை போல் நம்ம இருக்கணும். பக்கத்தை சொல், நம்ம காலத்தை பார்த்தால். அல்லேலூயா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தால் எப்படி? பக்கத்தை சொல்லுங்க. இன்னும் சின்ன பிள்ளை போல் இருந்தால் எப்படி? இன்னும் சின்ன பிள்ளை போல் இருந்தால் எப்படி? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சின்ன பிள்ளை போல் இருக்கக்கூடாது. யோசித்து பேச வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பிரதிபலன்கள் உண்டு. நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் ரொம்ப முக்கியமானது. ஆக அது நிதானிக்காமல் சிந்திக்காமல் பேசுகிற வார்த்தைகள் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியை கொண்டாந்து மாற்றிடும். நீ பரிசுத்தவானாய் பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி பேசு, தேவ பிள்ளையானால் தேவ பிள்ளைக்கு ஏற்றபடி பேசு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர் என்று சொன்னால் அதுக்குரிய விதங்களிலே பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஞானமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யோசித்து பேச வேண்டும். அல்லேலூயா. மொத்தத்தில் நம்ம பசங்க சொல்லிடுவாங்க, ஆவியானவர் பேசினான்னு சொல்லிடுவாங்க. ஒருபோதும் அது சொல்லக்கூடாது. நம்ம செய்கிற தவறுக்கெல்லாம் ஆவியானவருக்கு என்ன செய்யக்கூடாது? அவர் மேலே பழியை போற்றக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதுதான் தோல்வி. ஒன்று, தன்னை குறித்து அதிகமாய் நினச்சிக்கிறது. ரெண்டாவது, மற்றவங்க தன்னை பிடிச்சி என்ன நினைப்பாங்க, தன்னை புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்ற உணர்வு, எண்ணம். மூன்றாவது, யோசிக்காமல் சிந்திக்காமல் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுனா தோல்வியை என்ன செய்கிறது வாழ்க்கையில் கொண்டு வருது. இவ்வளோ பெரிய பேதுரு இவ்வளோ பெரிய தோல்வி அடைவதற்கு காரணம் இந்த சாதாரணமாக தோன்றான், ஆனால் அதுதான் பெரிய காரியமாக என்ன செய்தது.
நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நல்ல மனதில் வைத்து, காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தால். பவுலை பாருங்க, அடிக்கடி புலம்புறாரு, காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தால். நம்முடைய வயதுக்கு ஏற்ற, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்துக்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கையில முதிர்ச்சிகள் என்ன செய்து கொள்ள வேண்டும், காணப்பட வேண்டும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. ஆனாலும் தேவ கிருபை, இந்த பேதுரு மீண்டு அவர் வெற்றிக்கு நேராக அவர் நடந்து வந்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எதிலையாவது தோல்வி அடைந்தானா நம்மளும் வெற்றி பெற முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், உயர்த்தப்பட முடியும், மேலான நிலைக்கு நம்மளால் வர முடியும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. பக்கத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள், நம்மளும் நல்லா வர முடியும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வர முடியும். சொல்லுங்க அக்கா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, சொல்லு மலரு, நல்லா சொல்லு. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே அவனுடையதான 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அவன் பேதுரு சரியாக செய்த, மீண்டு வெற்றியின் வழிவுக்கு வருவதற்கு அவன் செய்த 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அவனுடைய மனசாட்சி பாருங்க, நல்ல கூர்மையா இருந்தது. மனசாட்சி கூர்மையா இருந்தது. அப்போ அவன் செய்துட்டான், தப்பு பண்ணிட்டான், மறுதலிச்சிட்டான், மோசமான இடத்துக்கு போயிட்டான். ஆனா அவனுக்கு அப்படியே அந்த சிந்தையில வருது, ஆண்டவர் சொன்னது, சேவல் 3 நேரம் கூவுறதுக்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய், 3 தரம் மறுதலிப்பாய், 3 தரம் மறுதலிப்பாய், 3 தரம் மறுதலிப்பாய். அந்த வார்த்தை திருப்பி 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 அவருடைய மனசுல வந்து அப்படியே மோதுது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை, நம்முடைய மனசாட்சி நன்றாக இருந்தால் தேவன் நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார். நாம் தவறு செய்யும் போது தேவன் நம்மோட திட்டமா பேசுவார். இது நீ இப்படி செய்திருக்க கூடாது, இது தவறு, இதுதான் தவறு, இதுதான் தவறு, இதுதான் தப்பு, இது பாவம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேசுவார். பேசின போது இவனுடைய விளைவுகள், இவனுடைய பதிலீடு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, எப்படி அவன் பிரதிபலித்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மனம் கசந்து அழுகிறான். தான் அடைந்த தோல்விக்காக மிகுந்த துக்கப்படுகிறான். ஐயோ, இப்படி என் வாழ்க்கையில் நடந்துடுச்சே, நடக்க கூடாத ஒன்று என் வாழ்க்கை நடந்து விட்டதே, ஐயோ. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த வாழ்க்கையிலே தோல்வி அடையும் போது, தவறு செய்யும் போது, இடரடையும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மோசமாக நினைக்க போகும்போது நாம் உணர்வடைகிறோமோ, அந்த உணர்வு, துக்கம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறோம், அதை குறித்து துக்கம் உண்டாகிறதோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டி விட்டு போயிடக்கூடாது. ஒரு தவறு நடந்து விட்டால் அதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அதற்காக ஆழமான மனம் திரும்புதல், அதுக்கு நேரம் தள்ளிவிடக்கூடாது. தேவன் நம்மோட இடைபடுகிறார். ஆண்டு சும்மாவே விட மாட்டார், பேசுவார். திருப்பி 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 மைண்ட்ல வந்துக்கிட்டே இருக்கும். அப்பொழுதே சரி செய்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம். நாம் நாட்பட விட்டோமானால் மீள்வதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் எப்ப பேசுறாரோ அப்பவே நம்ம வாழ்க்கையை நாம் மனம் திரும்ப ஆரம்பிச்சிடும். உடனே மனம் திரும்பிடும். சரி, ஒரு நாள் உபவாசம் போடுவோம், உபவாசம் பண்ணி சரி பண்ணிக்கிடுவோம். இல்லை, அதுக்கெல்லாம் நேரங்காலம் கிடையாது.
உடனே 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 என்ன செய்து கொள்ள வேண்டும்? அப்போ ஆவிக்குரிய துக்கம் ஒரு நல்ல விஷயம். ஆவிக்குரிய துக்கம் ஒரு நல்ல விஷயம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரி பண்ணுவதற்கு, நாம் குணப்படுவதற்கு, மீண்டு வருவதற்கு, நாம் தேவனுடைய வழிகளிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு அருமையான வழி, ஒரு அருமையான ஒரு திறவுகோலாக இருந்து நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அதை உற்றக்கூடாது. ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அழுது தேவ சமூகத்தில் இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய துக்கத்துக்காக வருத்தப்படுதலும், தேவனுடைய உதவியை நாடுதலும், தேவனுடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர்ந்து கிருபையை பெற்றுக்கொள்வதற்குத்தான் தேவன் நம்மிடத்திலே அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அங்கே பேதுரு அந்த தவறு செய்த போது, மறுதலித்த போது எல்லாம் முடிஞ்சு போச்சு, போ, ஆண்டவர் துரத்திடல. ஆண்டு என்ன செய்றாருன்னா, அவனை பார்க்குறாரு. அவன் தன்னை அழுது துக்கத்தோடு மன உடைஞ்சு, நம்ம எப்போ மனம் உடைந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறோம்? தேவன் நம்முடைய தவறுகளை உணர்த்தும் போது, எப்பொழுது நாம் மன உடைந்து கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறோம்? உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்களோ அதற்காக தேவ சமூகத்தில் மன உடைந்து நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் அடுத்த நிலைக்கு வருவதற்கு, வெற்றியின் வழிகளை வருவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரு அற்புதமான ஒரு முதல் படியாக அது அமைந்து விடுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிந்திச்சு பாருங்களேன். பேதுரு எருசலேமுக்கு போகிறார், ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சேவல் கூவுது, கூவுது. இவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? என்ன ஞாபகத்துக்கு வரும்? எது வரும்? உண்மைதானா? உண்மைதானா? வருமா வராதா? நான் நினைக்கிறேன் அவர் ஆயுஷ் முழுத வேதனைப்பட்டிருப்பார். எப்பெல்லாம் சேவை கூவுதோ அப்போல்லாம் அவருக்கு பஞ்சாயத்து தான். ஏய், பிசாசு சொல்லுவான், நீ அவரை மறுதலிச்சேல, நீ மறுதலிச்சேல, நீ மறுதலிச்சேல, இந்த பாவத்தை செஞ்சேல, நீ பெரிய ஊழியக்காரனா, நீ பெரிய தேவ மனுஷனா, நீ பெரிய சபையை ஸ்தாபிச்சியா, உன் மூலமா அற்புதம் நடக்குதா, எல்லாம் நடக்குதா, ஓ போடா டே. சேவல், நான் நினைக்கிறேன் பிசாசு அப்பப்போ சேவல் அனுப்பிக்கிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். போகிற வர்ற வழியெல்லாம் சேவை கூவிக்கிட்டே இருந்திருக்கும். யாருடைய வாழ்க்கையில் அப்பப்போ சேவல் கூவுது? கூவத்தான் செய்யும். ஒரு சந்தர்ப்பம் வந்து நீ அந்த தப்பு செய்தானே அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒன்று என்னன்னா, நம் பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் சுத்திகரித்துக்கிறார். அப்போ சொல்லுங்க, அந்த கோழி கூவிச்சுல சொல்லுங்க, இல்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரித்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தரின் பாவத்தை மன்னித்து விட்டாய், கர்த்தரின் பாவத்தை மன்னித்து விட்டார். அல்லேலூயா. மறுதலிச்ச பேதுரு அல்ல, கர்த்தருக்காக சாதனை பண்ணுகிற பேதுரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த குற்ற உணர்ச்சி பிசாசு கொடுத்து கொடுத்து வேதனைப்படுத்திட்டு, இல்லை நான் அவன் அல்ல. அல்லேலூயா. நான் யாரு? நான் அவன் அல்ல. நான் யாரு? இப்போ கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், கர்த்தருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, நாம் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், மார்க் 16:10 வாசி.
அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இங்கே மகதலேனா மரியாள் போய் என்ன செய்கிறான்னு சொன்னா, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த சமயங்கள்ல அங்க போறாங்க. அங்கே போனால் அங்கே யார் இருக்கிறது? பேதுரு மற்ற அப்போஸ்தலரோடு கூட என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நபர்களோடு கூட என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த வெற்றி, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி மேலே வெற்றி பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரோடு இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ரொம்ப 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 முக்கியம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தவான்களோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். வாசிப்போமா? 20 யோவான் 20:19-20 வசனங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்கேயும் அங்கே சீஷர்கள் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் நடுவில் யார் இருந்தது? அங்கே பேதுரு இருந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவன் சொல்லி யோசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவன் சொல்லி யோசித்து பாருங்க. இந்த ஞானமாக இந்த பேதுரு எப்படி இருந்தான்னு சொல்லி பாருங்க. உடனே என்ன செய்யல? விரக்தியில வேற எங்கேயோ போயிடல, அல்லது தான் ஏதாவது செஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட வரலான்னு சொல்லி போகல. யாரோடு இருக்க வேண்டுமோ அவர்களோடு கூட என்ன செய்தார்? வைக்கிறார். சபை ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தவான்களோட ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களோடு சபையோடு நாம் இணைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அக்கினி மூண்டு கொண்டே இருக்கும். அக்கினி மூண்டு கொண்டே இருக்கும். அக்கினி மூண்டு கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இடர்கள் இருக்காது, பின்மாற்றங்கள் இருக்காது, மறுதலிப்பு இருக்காது, சோர்வு இருக்காது. எல்லாம் என்ன செய்யும்? மாறி போகும். யாரோடு தான் இருந்தார்? யோவானோடு, யாக்கோபோடு, பர்த்தலமேயோடு கூட, மற்ற அப்போஸ்தலரோடு கூட அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து அவர் இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தனியாக இருப்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தீங்கு, மிகப்பெரிய ஒரு தீங்கு. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் தனியாக இருக்கவே கூடாது. தனியாக இருக்கவே கூடாது. சார் சொல்லக்கூடாது, என் வழி தனி வழி, அது அழிவின் வழி, அது மோசத்தின் வழி அடிச்சு மாறி போயிரு. இல்லை, ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒன்றா தான் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர். ஏன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம்ல? எல்லாம் மொத்தமாக தான் வச்சுருந்தார். எல்லாம் மொத்தமாக தான். உழித்து போகும்போது கூட என்ன செய்கிறாரு? தனியாக போகாத, 2 பேராக போ. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மற்றோடு இணைய முடியவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இன்னும் மோசமான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் மற்றவர்களை இணைய முடியலைன்னு நம்மகிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது விழுகைக்கு, பின்மாற்றத்திற்கு, அழிவுக்கு ஏதுவான என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய? மற்ற விசுவாசிகளோடு இணைந்து இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அம்மா அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, தாத்தா பாட்டியும் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கணவன் மனைவிக்குள் எத்தனை முரண்கள் வருகிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ வருது? வருதா வரலையா? உடனே அம்மா தூக்கிடுவான், மகத்தை தூக்கிடுவாங்க, அப்பா மகத்தை தூக்கிடுவார், அண்ணன் தூக்கிடுவான், அக்கா தூக்கிடுவான், தம்பி தூக்கிடுவான், மாமியை தூக்கிடுவாங்க. ஆனாலும் ஒன்றாக இருக்கிறோமா இல்லையா? பக்கத்தில் சொல்ல, ஆனாலும் ஒன்றாக இருக்கிறோமா இல்லையா?
ஒன்றா இருக்கிறோமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. அதே போலதான் விசுவாசிகளுக்குள்ளே முரண்கள் இருக்கும். ஒருத்தர் பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை வித்தியாசமா இருக்கும், ஆனாலும் என்ன செய்யணும்? ஐக்கியத்து நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது நமக்கு பலன், ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான வழி, வெற்றி பெறுவதற்குரியான ஒரு வழி. நமக்குள்ள ஒரு அக்கினி என்ன செய்யும்? எப்பொழுது இருக்கும். அதனால தான் கூடி ஜெபிக்கணும். கூடி 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 வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு. ஒருமனப்பட்டவர்களாய், எல்லாம் கவனிங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவாலயத்தில் கூடுறாங்க, அப்புறம் வீட்லையும் கூடுறாங்க. சர்ச்சு முடிஞ்சிட்டு ஓகே சர்ச்சுக்கு போனோம், பார்த்துட்டோம், ஜெபம் பண்ணோம், ஆராய்ச்சி பிடிச்சோம், வந்துட்டோம். இல்லை, வீட்டிலையும், வீட்டுக்கு போனாலும் ஐக்கியமாக இருக்கணும். சபையிலே ஒரு பெரிய குழுவாக ஐக்கியம், ஆனால் வீட்டிலே ஒரு சிறு குழுவாக, நாம் இருக்கிற போது ஒரு சிறு குழுவாக ஒரு ஐக்கியம். நாம் ஐக்கியமாக இருக்கும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே தோல்வியை எதிர்க்கிற, தோல்வியை தவிர்க்கிற ஒரு கிரியை நமக்குள்ள என்ன செய்கிறது? உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான் சபைகள் என்ன வைக்கிறாங்கன்னா, பராமரிப்பு குழு கூட்டங்கள் வைக்கிறாங்க. சின்ன சின்ன அளவில் அந்தந்த இடங்களில் எதுக்கு வைக்கிறோன்னு சொல்லி சொன்னால், ஜனங்கள் ஒருத்தர் ஐக்கியமாக இருந்து அவர்கள் விசுவாசத்தில் வளரணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக பராமரிப்பு குழுக்கள் வைக்கப்படுகிறது. ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிப பெண்கள் ஐக்கியம், வாலிப ஆண்கள் ஐக்கியம். இதெல்லாம் எதுக்காக வைக்க சொன்னால், நாம் ஐக்கியமாக இருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்படி இவைகள் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இதோடு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் முதல்ல தேடி நினைச்சிட்டார். யாரை தேடி போயிட்டார்? உடனே சீசர்களை தேடி போயிட்டார், தேவ பிள்ளைகளை தேடி போயிட்டார். போய் அவர்களோடு கூட என்ன செய்திருந்தார்? அந்த 11 பேர், 10 பேரோடு, அடுத்து 120 பேரோட சேர்ந்து, அல்லேலூயா, 120 பேரோடு கூட சேர்ந்து இருந்தார். அதான் அவருடைய வாழ்க்கையில் செய்கிற வெற்றியின் படிகளாய் மாறிவிட்டது என்பதை சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் சேரக்கூடாத ஐக்கியத்திலும் சேர்ந்துடக்கூடாது. பக்கத்தில் சேரக்கூடாத ஐக்கியத்தில் சேர்ந்துடக்கூடாது. மற்றவங்களை குறித்து குறை சொல்கிற, குற்றம் சொல்கிற, அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் போய் என்ன செய்யப்படாது? சேர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் எப்போ இருக்கணும்? பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்க வேண்டும், ஒருவர் கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 விசுவாச பிள்ளையை சேர்ந்த வேத வசனம் பேசுங்க, ஒருத்தர் பக்திக்கு விருத்திக்கு ஏற்றுவானபடி பேசுங்க. அப்படி இல்லை அந்த ஐக்கியமே தவறான ஐக்கியம்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் சோதனை. யாராவது ஒருவர் இன்னொரு பற்றி குறை சொல்கிறாருன்னா உங்களை நரகத்துக்கு கொண்டு போக ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்களோடு கூட ஐக்கியமாக இருந்து யாரை குறித்தா குறை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்னாச்சு? உங்களை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஐக்கியமாக இருக்க, பரிசுத்தவான்களோட ஐக்கியமாக இருக்க, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருந்து வெற்றி பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3ஆவதாக 1 பேதுரு 3:1-3 வாசிக்கலாம். 2ஆம் வசனம் வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இப்போ இந்த பேதுரு தான் முன்னாடி எப்படி இருப்பா தெரியுமா? ஆண்டவரே, யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவரே, காதை வெட்டுவோமா, அதா இதா அப்படின்னு சொல்லி அப்படி இருப்பார். தான் தன்னை தவிர அப்படின்ற நிலையில் நினைச்சு வர அப்படி இருப்பார். ஆனால் காலங்கள் போகிறது, அவர் தேவ பிள்ளைகளுக்கு அவர் நிருபங்கள் எழுதுகிறார். பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா, இந்த தேசங்களை சிதறிக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா,
ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், கிருபை வேணும்ப்பா. என்ன வேணும்? கிருபை வேணும். எல்லாவற்றுக்கும் என்ன வேணும்? கிருபை, தேவ கிருபை வேணும். நம்ம நிற்கிறதற்கு, ஓடுகிறதற்கு, ஜெயிப்பதற்கு, வாழ்வதற்கு, எல்லாவற்றுக்கும் தேவ கிருபை நமக்கு தேவை. கிருபையை சார்ந்து வாழ். தேவ கிருபையை சார்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவ கிருபை. அப்போ அவர் இந்த நிருபம் முழுமையுமே எதை குறித்து பேசுகிறார்னா, தேவ இரக்கத்தை குறித்து அவர் பேசுகிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வினா, நீங்கள் எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள்? எது நிமித்தம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள்? கிருபையினாலே. எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? கிருபையினாலே. எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள்? எப்படி பரிசுத்தவான்கள் ஆனீர்கள்? ஏமா சத்தமாக தான் சொல்லுங்களேன். எப்படி நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்? எப்படி ராஜரிக ஆசாரிய கூட்டங்களை மாறினீர்கள்? எப்படி உன்னதங்களில் இயேசுவோடு அமரப்பட்டு வைக்கப்பட்டீர்கள்? எப்படி இயேசுவின் சீஷராக மாறினீர்கள்? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி? எல்லாமே கிருபை தான். நம்ம பெரிய ஆள், நம்ம ரொம்ப திறமைசாலி, பலசாலி, வல்லமாக இல்லாமல் சொல்லிட்டு அதனால அல்ல. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் கிருபையாய் தேவன் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் கிருபையாய் நித்திய ஜீவனுக்கு எதுவான பாதை இருக்குத, இதையும் கிருபையாய் நமக்கு கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் தான் நினச்சிட்டோம்னாலே எல்லாம் சோழி முடிஞ்சிச்சு. பக்கத்தை சொல்லுங்க, நான் தான் நினச்சிட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு. இல்லை, தேவன் கிருபையினால் அது கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை சார்ந்து வாழ்கிற பழக்கம் நம்ம இருக்கணும். 1 பேதுரு 5:7 வாசிப்போம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு போராட்டங்கள் ஆனாலும், நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் போகணும். ஒரு போராட்டம் வருது, கர்த்தருடைய சமூகத்தில் போகணும். ஒரு எதிர்பார்ப்பு வருது, தேவ சமூகத்தில் போகணும். ஒரு தேவை வருது, தேவ சமூகத்தில் போகணும். வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியதான ஒரு இலக்குகள் வருகிறது, தேவ சமூகத்தில் போகணும். எல்லாம் கர்த்தாவே நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் எனக்கு செய்யணும் சொல்லி நீங்க வாழ பழகிவிட்டீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ பழகிட்டீங்க சொன்னா, ஒரு நாளும் தோல்வி நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை தோல்வி அடைய விட மாட்டார். அவர் தோற்கிற ஆண்டவர் அல்ல, அவர் ஜெயிக்கிறவர், அவர் ஜெயித்தவர், அவர் ஜெயம் கொண்டவர், இன்றைக்கும் ஜெயித்து கொண்டே இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையானாலும் அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? என்ன செய்வார்? விசாரிக்கிறார். விசாரிக்கிற அர்த்தம், நான் ஒரு முறை அப்படி தான் சபையில் பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன். பாஸ்டர் விசாரிக்கணும்னு. அப்போ 2-3 தம்பிமார் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? என்னடா காலையில் சாப்பிட்டான்னு கேட்குறீங்க, மத்தியானம் பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? என்னடா கேட்குறான் அந்த தம்பி. நைட்டு பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? அப்புறம் தான் ஒரு நாள் நேராக பார்த்து கேட்டேன், எதுக்கு இப்படிலாம் கேட்குறடா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், நீங்கள் தானே பாஸ்டர் விசாரிக்க சொன்னீங்க. எடே விசாரிக்கன்னா சாப்பாடு கொண்டு வந்து குடுறா, 2 பழத்தை வாங்கிட்டு வந்து குடுறா. ஒரு கஷ்டத்தில் உதவி செய்கிறதான என்ன விசாரிக்கிறேன்னு அர்த்தம். அப்படியா பாஸ்டர்? அப்புறம் காணும், மெசேஜை காணும். அல்லேலூயா.
விசாரிக்கிறவர்னா நம்ம பிரச்சனையெல்லாம் மாற்றவர், நமக்கு உதவி செய்கிறவர்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன தேவை இருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, அவர் நம்மை நிறைவேற்றுவார். கர்த்தரை நம்மை விசாரிக்கிறவர் எல்லா காரியங்களிலும். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிங்க, கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் ஜெபம் பண்ண வரலையா, 4 பாட்டை பாடுங்க. அதுவும் வரலையா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க. பக்கத்து சொல்லுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்கம்மா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. வரலையா, நல்ல பாட்டு பாடி ஆராதிங்க. அதுவும் வரலையா, அந்நிய பாஷையே பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டு எல்லாவற்றைக்கும் நமக்கு தீர்வை தர நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு முழுவதும் ஜெயத்தின் மேலே ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிற நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு என்ன செய்கிறார்னா, நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இதான் 3 காரியம் நம்ம செய்ய வேண்டியது. வெற்றி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் 3. தோல்வி ஒன்று வந்துட்டா ஒரு ஆழமான ஒரு துக்கம், ஆவிக்குறி துக்கம் நமக்கு இருக்கணும். ஆண்டு சமூகத்தை சார்ந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகளோட பரிசுத்தவான்களோட ஐக்கியமாக இருக்கணும். 3வது தேவ கிருபையை சார்ந்து வாழணும். இதுக்கு மேலே இயேசு நமக்கு உதவி செய்த தோல்வி நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 7:25 வாசி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால். எப்பொழுதும் உயிரோடு. அப்ப நமக்காக வேண்டுதல் செய்யும்படி உயிரோடு இருக்கிறபடினாலே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு 2 ஏது இருக்குது. ஒன்று, இயேசுவானவர் எப்பொழுதும் நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிப்பீங்க, அந்த டவருக்கு போட்டால் இந்த டவருக்கு போட்டால் நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க. யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்பீங்க, பாஸ்டர் நீங்கள் எங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு வரிசையாக கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஒரு தடவைக்கு 10 பேர் தான் ஜெபம் பண்ண என்னால் முடியும். இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தால் எல்லா விசுவாசியும் என்னால் ஜெபம் பண்ண முடியும். இல்லைன்னா மனசில் யாரெல்லாம் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்கிறாரோ அதுக்கு தான் என்னால் ஜெபம் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண முடியாது. சில சமயங்களில் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுங்க. நான் ராத்திரி ஃபுல்லாக ஜெபம் பண்ணால் நான் எப்போ தூங்குறது? சரி சொல்ல, பாஸ்டர் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என் நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் நான் எப்படி சாப்பிட்றது, உயிர் வாழ்கிறது? ஆகினா ஜெபிக்க வேண்டிய நேரத்தை ஜெபம் பண்ணுவோம். அப்போது நமக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்ன சொல்லி சொன்னால், இயேசுவானவர் எல்லா நேரமும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சோதனையா, ஒரு கஷ்டமா, ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, தேவன் நமக்காக சும்மா இருக்கிறவர் அல்ல, நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இவர் மட்டுமா பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரும் வாங்க கடங்காத முயற்சிகளோடு பரிசுத்தவான்களாகி நமக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி வெற்றி, ஆசீர்வாதம் மேன்மை தான் நிச்சயமாக உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. 2 சப்போர்ட் இருக்குது நமக்கு, ப்ரேயர் சப்போர்ட். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ 2 ஸ்பெஷல் சப்போர்ட், ப்ரேயர் சப்போர்ட் இருக்குது. யார் சொல்லுங்கப்பா? நம்ம எப்படி அமைதியாக இருக்கீங்க ஐயா? இல்லை அப்படியே இருக்கீங்க. நமக்கு 2 பெரிய ப்ரேயர் சப்போர்ட் இருக்குது. யார்? இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த பக்கம் இயேசு ஜெபம் பண்றாரு,
இந்த பக்கம் பரிசுத்தாவின் ஜெபம் பண்ணுறாரு. வேற என்னப்பா நமக்கு வேணும் சொல்லுங்க, வேற என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கல, நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவர்கிட்ட வர்றார், பேதுருட்ட வர்றார். யோனாவின் குமாரனாகி சீமோனே. இவன் யாரு? யாரு யார் அது? பேதுரு யாரு? சேவல் கூவுது என்ன சொல்லுது? ஏமா சேவல் கூவுது என்ன சொல்லுது? ஏய், நீ 3 தரம் மறுதலிச்சவன் சொல்லுதா இல்லையா? சேவல் கூவுது, நீ 3 தரம் மறுதலிச்சவன். ஆனாலும் ஆண்டவர் இவனை தேடி வந்து அவனோடு பேசி ஆண்டவர் அவனோடு இடைபடுகிற பார்க்கிறோம் 3 முறை. யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? யாராச்சும் அம்மா நம்மகிட்ட வந்துட்டு எவ்வளவு தப்பும் செஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம், டேய் என்கிட்ட அன்பாக இருக்கியாடா, என்னை நேசிக்கிறியாடா, போய் தொலை, கேடு கட்டு போ, நீ உருப்பட மாட்டு சொல்கிறத நிறைய கேட்குறோம். ஏசு பாருங்க, தேடி வந்து 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை. ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய இரக்கம் அந்த அந்த பேதுரு மேலே இருந்தது. நம் மேலே தேவ இரக்கம் எப்பொழுது உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் அவங்கள வெறுக்க மாட்டார், அவங்கள புறக்கணிக்க. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் வெறுக்க மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். ஏன்னா அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். அவர் இரக்கம் நம்ம மேல் இருக்குது, இரக்கம் இருக்கிறது. அவருடைய இரக்கம் அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே பகுதியில் யோவான் 20வது பகுதி அது அதிகாரத்தில் 15 முதல் 17 வசனங்களில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இல்லம்மா 21 பாருங்க. 21ல் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. சூப்பரான ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டு கையில் கொடுத்துட்டார். அவரை நம்பி, ஹல்லேலூயா, பாதாளத்தின் திறவுகள் அவன் கையில் கொடுத்தார். ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு பிரசங்கம் வருவார். அவன் மூலமாக தான் முதல் சபை என்ன செய்யப்படுகிறது, அங்கே உருவாக்கப்படுகிறது. கர்த்தர் அவன் எடுத்து பயன்படுத்துறாரு. பேதுரு நடந்து போகிறான், நிழல் பட்டு வியாதி சுகமாகுது. அநேக அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. எல்லாம் அந்த எருசலேமே கதிகலங்கி போகுது. சிறைச்சாலை போடுறாங்க, சிறைச்சாலையில் அவனை கட்ட முடியல, தேவதூதனை வெளியாக்கிட்டு போடுறான். என்ன தேவனுடைய அற்புதமான வல்லமையுடைய செயல்பாடுகள் பாருங்க. அவனை யாரும் தொட முடியல. அவன் மூலமாக கர்த்தர் ஆயிரமான ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக நிறைய அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன்னா தேவன் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதைக்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அது நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க வரைக்கும் நம்மை விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு சில காரியங்கள் இருக்கிறது, அது நிச்சயமாக செய்திருவேன். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எதை மூலமாக செய்ய போகிறீங்க? பேதுரை கொண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த உயர்ந்த நிலைக்கு ஆண்டவரை வச்சுட்டார். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, பிரதான அப்போஸ்தலர்களிலும், அதில் யாரை சொல்கிறாருன்னா பேதுரு தான் சொல்கிறார். பிரதான அப்போஸ்தலர்
பிரதான அப்போஸ்தலன். அப்போ அப்போஸ்தலர்களிலே உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் அவனை வச்சாரு. அப்போ அந்த நிலைக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக இதை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். நமக்காக ஜெபிக்கிறார். நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போகிறவர் அல்ல. உங்களை எல்லாவற்றிலும் அவர் ஜெயிக்கிறவராக கர்த்தர் மாற்றுவார். உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் எழுதிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 2 மனிதர்கள், 2 அப்போஸ்தலர்கள். ஒருவன் பேதுரு, ஒருவன் யூதாஸ் காரியோத்து. ஒருத்தன் தன்னுடைய தவறுகளின் அவன் மீண்டு வந்தான். மீண்டு வந்து தேவன் எதற்காக அவனை தெரிந்து கொண்டு வர அந்த உயர்ந்த நிலையை அவன் அடைஞ்சிட்டான். ஒருவன் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டான், ஆனால் அந்த உயர்ந்த நிலை இழந்து போனான். காரணம் என்ன? இருவரும் தவறு செய்தார்கள். ஆனால் ஒருவன் மேன்மை அடைந்தான், ஒருவன் சிறுமை அடைந்தான். அதுக்கு காரணம் பேதுரு இந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல அவன் தோற்று போனானோ அதை குறித்ததான உணர்வடைந்து மனம் கசந்து அழுது மனம் உடைந்து அழுது தேவ சமூகத்தில் திரும்பினான். தன்னுடைய ஐக்கியத்தை எங்கே இருக்கணும்னு சொல்கிறத உறுதிப்படுத்தி கொண்டான். தேவ கிருபையை சார்ந்து வாழ பழகிவிட்டான். தேவ கிருபையை சார்ந்து வாழ பழகிவிட்டான். நீங்கள் தேவ கிருபை சார்ந்து வாழ பழகிக்குங்க. எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு அப்பா. அவர் நமக்கு எல்லாம். நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் கோச்சிக்க மாட்டார். எப்படி கூப்பிட்டாலும் கோச்சிக்க மாட்டார். அப்பான்னு கூப்பிட்டாலும் கோச்சிக்க மாட்டார். ஆண்டவரே நமக்கு சகோதரன், மூத்த சகோதரனாக இருக்கிறார். நம் நேசராக இருக்கிறார். எந்த விதத்திலெல்லாம் உறவு அந்தெல்லாம் அவர் நமக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஆசைக்குரியவராக இருக்கிறார். ஆசைக்குரியவர், நம்முடைய ஆசைக்குரியவர், நம்மை அதிகமாய் நேசிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. உங்களை மறக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மீண்டு வாங்க. எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்த தூக்கி வாங்க. எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல மீண்டு வாங்க. இனி வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் காத்திருக்கிறார். இயேசுவானவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிதாவிடத்தை பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் மிகுந்த இரக்கமாயிருக்கிறார், மிகுந்த தயவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை குறித்து ஒரு உயர்ந்த திட்டம் வச்சிருக்கிறாரு. அதை நிச்சயமாக செய்வார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா மனம் உடைதல். அது உண்மை. அந்த இடத்துல உணர்ச்சி உடைஞ்சு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்தால், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறப்போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த சேவல் கூவினால் என்ன? இயேசுவின் ரத்தம் என்னை சகலத்திலிருந்து சுத்திகரித்திருக்கிறது. சகல பாவத்தை சுத்திகரித்திருக்கிறது. சகல அக்கிரமத்தை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை என் மேல உண்டு. கர்த்தர் இரக்கம் என் மேல உண்டு. தேவனுடைய அன்பு என் மேல் உண்டு. தேவன் உன்னை குறித்து கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. நன்றியோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory, 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 glory. இந்த வார்த்தை கேட்ட யாரும் சர்ச்சை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பழைய நிலையில் இருக்கக்கூடாது.
பழைய நிலையில் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் தோற்று போனேங்கிறது இருக்கவே கூடாது. இல்லை 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 இல்லை, நான் எழும்பிட்டேன். கர்த்தனை தூக்கிட்டாரு. அவருடைய கிருபை என் மேலே இருக்குது, இரக்கம் என் மேலே இருக்குது, அன்பு என் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். என்னை அற்புதம் செய்வார். எனக்கு அற்புதம் செய்வார். எனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory to God. என்னை படைக்கிறேன் உம் கரத்தில், என்னை தருகிறேன் பாதத்தில். என்னை படைக்கிறேன் உம் கரத்தில், என்னை தருகிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. கையில எல்லாம் நல்லா உயர்த்தி, கர்த்தர் உங்களை சிறந்த பாத்திரமாக, மகிமைக்குரிய பாத்திரமாக, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக, ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக தேவன் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பெரிய மாற்றங்களை தேவன் தரப்போகிறார். பெரிய மாற்றங்களை தேவன் தரப்போகிறார். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே உருவாக்குவே. உண்மையை நாம் அர்ப்பணிப்போம். இனி தோல்வி இல்லை, இனி தோல்வி இல்லை, இனி தோல்வி இல்லை, இனி தோல்வி இல்லை. உங்கள் ஆத்துமாட்டத்தை சொல்லுங்க, இனி தோல்வி கிடையாது, இனி தோல்வி கிடையாது, இனி தோல்வி கிடையாது, இனி தோல்வி கிடையாது. ஹல்லேலூயா. ஷாதாலா ரஹபா லா திகாரா தாலா ரஹபா. ஹல்லேலூயா. நல்ல ஆவி எனக்கு இடம் கொடுங்க. இஷபா ரதாலா ரஹபா லா ரபா. இனி தோல்வி கிடையாது, இனி தோல்வி கிடையாது, இனி தோல்வி கிடையாது. நான் சிறுமைப்படுவது இல்லை, நான் சிறுமைப்படுவது இல்லை, நான் சிறுமைப்படுவது இல்லை, நான் சிறுமைப்படுவது இல்லை. ஷேகபா ரதாலா ரஹபா பா 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 பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லா கர்த்தரை நல்லா மகிமைப்படுவோம். எனக்குள்ளே கிறிஸ்து வித்து இருக்கிறபடியினால், எனக்குள்ளே கிறிஸ்து வித்து இருக்கிறபடியினால் நான் ஜெயிப்பேன், ஜெயித்து கொண்டே இருப்பேன். Glory to God. தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. உம்முடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் கிருபையும் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.